நான் படித்த புக் நேம் வந்துட்டு சங்கரி. இதோட ரைட்டர் வந்துட்டு பாமா. இவங்க என்ன பேஸ் பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காங்கன்னா, தலித் பீப்புளோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அவங்களுக்கு மேலே இந்த கேஸ்ட்ரிக்டை வந்துட்டு அடிபட்டாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், அவங்க நிறை குறைகள், அது எல்லாமே வந்துட்டு அந்த புக்கில் அந்த ரைட்டர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது போக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த புக் வந்துட்டு தலித் மக்களே அந்த பெண்களோட நிலை அந்த இடத்துல அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு, அவங்க வந்துட்டு வேலைக்கு போகிற இடத்துல என்ன கஷ்டப்பட்டாங்க, அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்தால் அங்கே ஹஸ்பண்ட்ஸ் என்னென்ன தொந்தரவு பண்ணாங்க, எல்லாம் வந்துட்டு அந்த புக்கில் ஒரு இயல்பான நடையில் அவங்க பேச்சு, அந்த மக்களோட பேச்சு வழக்கில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுபோக ஒரு குறிப்பிட்ட சில பகுதியெலாம் வந்துட்டு இப்படியும் நடக்குமான்ற மாதிரி என்னை சிந்திக்க வச்சு, அதில் ஒரு 2 தான் வந்துட்டு நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒன்று என்னென்னா, ஒரு மாரியம்மா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட, அதாவது முறப்பையனோட தப்பாக இருந்ததாக வந்துட்டு மக்கள் சொல்லி அந்த நாட்டாமோட பஞ்சாயத்துக்கு வர்றப்ப அந்த பொண்ணை விசாரிக்காமல் ஆண்கிட்ட மட்டும் பேசி பெண்ணுக்கு தண்டனை கொடுத்து அந்த ஆணை எதுவுமே செய்யாமல் விட்டுறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அபராதம் விதித்து அதோட அந்த பொண்ணை அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும். என்னென்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு வேறு ஜாதி பையனை வந்துட்டு பேசுனா, அவனை காதலிக்கிறா அப்படின்றதுக்காக அந்த அவங்க வீட்டில் அவங்க தம்பியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்துட்டு கிட்டத்தட்ட குத்திரும் கொலையுமா இருக்க அளவுக்கு அடிச்சு போகிறாங்க. ஆனால் இதே பார்த்தோன்னா அங்கே இருக்க ஆண்கள் வந்துட்டு வேறு ஜாதி பெண்களை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறது, அவங்கள 2ஆம் தரமாக வச்சுக்கிறதுன்ற மாதிரி சில செஞ்சாங்க. ஆனால் அது பெண்களுக்கு வந்துட்டு தடையாக விதிக்கப்படுது. அப்படி சில கஷ்டங்கள் இருந்தாலும் பெண்களுக்குன்னு சில அவங்களுக்குள்ளே இருக்க சில நல்ல விஷயங்களே சொல்லிக்கிட்டாங்க. இப்போ வேறு அதாவது அவங்க மேற்சாதி இருந்தாங்கன்னா அவங்க பூவும் பொட்டுனா வச்சுருப்பாங்க. இதே அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா இருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த பூவும் பொட்டுமே அவங்க வைக்கிற பழக்கம். அதனால் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்தால் கூட அவங்க நார்மலாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த பெண்களே வந்துட்டு பேசிக்கிட்டு அவங்க மனசை ஆற்றிக்கிட்டு அதுலேயும் சில படித்து சில பெண்கள் வந்துட்டு மேலே போனாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கிறிஸ்டியனாகவும் இருந்தாங்க. கிறிஸ்டியனாக இருந்தவங்க வந்துட்டு நம்ம ஹிந்துவாக இருந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்டியனாக்களே ஒரு நல்லது இருக்குது, ஒருவேளை ஹிந்துவாக இருந்தால் அதுவும் நல்லதாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அந்த இயல்பான வாழ்க்கை மிகைப்படுத்தியோ இல்லாமல், இல்லை எதுவும் விட்டு போகவோ இல்லாமல் ஒரு நார்மலாக பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த புக் இவ்வளோ தான் இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த புக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நன்றி.